அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தெட்டா அப்படின்ற ஒரு சர்வைவல் கலந்த த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவுல இருக்க ஒரு அழகான கிராமம். ஆனா அந்த கிராமத்துல இருக்கவங்க பக்கத்துல இருக்க காட்டு பகுதிக்குள்ள வேட்டையாடணும் அப்படின்னு மாதிரி போறாங்க. திரும்பி வரவே இல்லை. இவங்க வராததால ஹீரோக்கு ஒரு மாதிரி பதட்டமாகும். என்ன நடக்க போகுதோ அப்படின்ற பயத்துல உள்ள தேட போறாரு. அப்போ அங்க ஒரு பயங்கரமான சம்பவத்தை இவர் சந்திக்கிறார். அதுல இருந்து இவர் மீன் வந்தாரா இல்லையா அப்படின்றதா படத்தோட மீதி கதையா இருக்கும். இந்த படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்றதால கண்டிப்பா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. பயங்கரமான காட்டு பகுதியில, அதாவது அடர்ந்த காட்டு பகுதியில கை கால்கள் அப்படின்ற எல்லாத்துலயும் ரத்தத்தோடு நடக்க முடியாம ஓடி வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சின்ன வயசுல இவரோட அப்பா கூட காட்டு பகுதியில வேட்டையாடணும் அப்படின்ற மாதிரி போக, அப்ப பயங்கரமான ஒரு பெரிய பன்றி பாத்தீங்கன்னா அங்க ஓடிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்ததும் அப்பா அதை சுடலான்னு போக அது கத்திட்டு ஓட ஆரம்பிக்குது. இதனால அப்பா பையனை நீ எங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து எழுந்து போக தனிமையில இருக்க அந்த பையனை அந்த காட்டு பண்ணி அட்டாக் பண்ணுது அப்படின்றத நமக்கு காமிக்க அப்படியே கட் பண்ணி ஹீரோ கனவுல இருந்து எழுந்துக்கிறார். ஸோ அன்னைக்கு அட்டாக் பண்ணதால இவரோட நெஞ்சில ஒரு சின்னதா ஒரு காயம். அந்த காயத்தை தொட்டுக்கிட்டு பாக்குறாரு. இந்த கனவு நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி எழுந்து போக இவரோட லைஃப் ஸ்டைல நமக்கு காமிக்கிறாங்க. இவருக்குன்னு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான், ரகு அப்படின்றது அவருடைய பேர். அண்ட் இவர் ஊருக்குள்ள சின்னதா ஒரு கடையை வச்சிருக்காரு. அப்பாவும் பையனும் சேர்ந்து தான் அந்த கடையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி காட்டுக்கு நடுவில் ஒரு அழகான கிராமம் இல்லையா, இதனால எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இவங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகா போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி ஹீரோட நண்பர் வீட்டுல காமிக்கிறாங்க. இந்த நபர் வேலைக்கு போகாம வீட்டுல வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுக்காக இவரோட மனைவியோட இவருக்கு சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த சண்டை ஹீரோ பார்த்ததோ தடுத்து நிறுத்துறாரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வீட்டுல சண்டை போட பொறுத்த நிறுத்த போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோவை ஒரு லேடி வந்து சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த லேடி கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஹீரோவோட சைட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாததால அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் எப்ப ஹீரோவை பார்த்தாலும் நிறுத்தி பேசுறது வழக்கம். ஸோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட கணவர் இதை பாக்குறாரு. பயங்கர கடுப்பாக்குறாரு. ஒழுங்க மாதிரிதான் வீட்டுக்கு போகும் அப்படின்ற மாதிரி அவங்கள திட்டி அனுப்பிட்டு இவங்களை பத்தி யோசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கு. அப்பதான் கூட உட்காந்துக்கிட்டு இருக்க அவனுங்களை சும்மா விடக்கூடாதியா, அவனுங்களுக்கு கண்டிப்பா பயத்தை காட்டி ஆகணுயா அப்படின்ற மாதிரி கையில ஒரு வெடிமருந்து வச்சிருப்பாருங்க. அதை பத்த வச்சு ஹீரோட கேங் மேல தூக்கி அடிக்க அவங்க வெடிக்க போகுதுன்னு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது வெடிக்கல. பயமுறுத்திட்டு போனார் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரியாம அவரை பிடிச்சி சண்டை போடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த சண்டை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன இன்னைக்கு நைட்டு வேட்டைக்கு போகலாமாடா அப்படின்ற மாதிரி குரூப்ல, அதாவது ஹீரோட கேங்ல இருக்கவங்க பேசும்போது ஹீரோக்கு ஏற்கனவே அந்த காட்டுக்குள்ள போய் சின்னதா ஒரு கெட்ட சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இதனால நான் வரல, உங்களையும் அனுமதிக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுங்க கேட்கறதா தெரியல. டேய் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா பிரச்சனை, நீ வரலையா அதோட விட்டுட்டு தேவையில்லாம எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்க கற்பனா ஹீரோ கிட்ட போகுது. அவரோட அப்பாக்கு இவரோட நண்பர்கள் காட்டுக்குள்ள போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. காடு சாதாரணமா விடக்கூடியதே கிடையாது, சுத்த விட்டுக்கிட்டே இருக்கும். அங்க விலங்கு போய் வேட்டையாடுற அப்படின்றது முட்டாள்தனமாது, நீ சொல்ல மாட்டியாடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட திட்டிக்கிட்டே இருக்கும்போது இவர் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாரு, கேட்கல. இதனால தன்னோட அப்பா கிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்க பாஷையில காட்டுக்குள்ள போறவங்கள காமிக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல டிராப்பை செட் பண்ணிட்டு அண்ட் டிராப்ல ஏதாவது மாட்டோம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு ஒரு காட்டு பண்ணி அதுல மாட்டுது அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. வேகமா போய் அதை பிடிக்கலான்னு ட்ரை பண்ண அந்த காட்டு பண்ணி இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணுது அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா நைட்டு போனவங்க இன்னும் வரைக்கும் வீடு வரல அப்படின்ற மாதிரி அந்த காட்டுக்குள்ள போனாங்க இல்லையா, அவங்களோட சொந்த பந்தம் எல்லாம் ஹீரோட அப்பா கிட்ட வருது. ஏன்னா அந்த காட்டுக்குள்ள வேட்டையாட போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பாவுக்கு காடு ரொம்ப பரிச்சயமா இருக்கும். அந்த மனுஷன் இதை கேட்டதும் நான் அப்பத்துல இருந்து இதைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்ம ஊர் பசங்க சொன்னா எங்க கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார். அது என்ன அப்படின்னா காட்டுக்குள்ள போய் இவர் அவங்கள கூட்டு வரேன் அப்படின்றதா. இதை இவரோட மகன் கேட்டதும் வேணாப்பா அவங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு சொல்ல, ஆனா கேட்கல. அவங்களுக்கு நாம தாண்டா உதவி ஆகணும் அப்படின்ற மாதிரி கையில பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போக அப்படியே கட் பண்ணா ஒரு 2 நாள் கடந்து போயிட்டு வேட்டையாடணும் அப்படின்ற மாதிரி போனவங்களும் வரல, அவங்கள கூப்பிட்டு வரணும்னு போனா இவரோட அப்பாவும் வரல. பயம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட அப்பா இல்லாம தன்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்ப இந்த விஷயத்தை அவரோட நண்பர் பாக்குறாரு. டி ஆபத்துடா, உன்னோட அப்பாக்கு இந்த காடு தெரியும் இல்லையா, அவர் கண்டிப்பா வந்துருவாருன்னு சொல்ல, ஆனா இவர் கேட்கறதா தெரியல. காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறார். இதனால ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் வேற வழி இல்லை, தன்னோட நண்பன் வந்தா தான் வந்துதான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தால 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அந்த காடுகள்ல சுத்தி திரிய ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விதமான சத்தங்களும் நிறைய அமானுஷ்யமான விஷயங்களும் அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பயந்து முன்னேறிக்கிட்டே இருக்கு. அது கூடவே மார்க் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த வழியில வரக்கூடாது அந்த வழியில வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. அன்னைக்கு இரவாயிடுது. ஸோ ஒரு தீயை மூட்டுறாங்க. அதுல இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிட கொண்டு வந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க.
காமிக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோவோட கனவுல சின்ன வயசுல அந்த பன்றி அட்டாக் பண்ணுச்சு இல்லையா, அந்த விஷயங்கள் தான் இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. விடிஞ்சிருச்சு. மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. காணாம போனவங்களோட எல்லார் பேரும் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்க பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம். பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. வெளிச்சமான ஒரு இடத்துக்கு போய் நின்றுறாங்க. இந்த சைடு மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த டைரக்ஷன்ல போவோம் அப்படின்ற மாதிரி போக சுத்தி சுத்தி ஒரே இடம் தான். அதாவது இவங்களுக்கே தெரியாம இவங்க வந்த இடத்துக்கே வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருக்க டயர்ட் ஆகுறாங்க. இதுக்கு மேல என்ன பண்ணதுன்னு தெரியல, பேசாம நம்ம திரும்பி போயிடலாமடா அப்படின்ற மாதிரி இவரோட நண்பர் சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் வழியில ரத்த கரைகள் இருக்கிறத பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மனிதர்களோட காலச்சி இருக்கு இல்லையா, அது அங்க கிடக்குது அப்படின்றத பாக்குறாங்க. இந்த டைரக்ஷன்ல தான் அவங்க போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா போக பன்றியால ஒருத்தர் அட்டாக் செய்யப்பட்டு அந்த இடத்துல சுயநினைவு இல்லாம இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவரை தூக்கி பாக்குறாங்க. உயிர் இருக்கு ஆனா சாகர நிலைமையில இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உடனடியா நம்ம இங்கிருந்து போயாகணும்டா, நம்ம ஊருக்குள்ள போய் ஆளுங்களை கூப்பிட்டு வரலாம், வாடா இங்கிருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட நண்பர் அவர் கம்பல் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா ஹீரோ இந்த நிலைமையில இவரோட நண்பர்களை பார்த்துட்டாங்க. இவரோட அப்பாக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு, இதனால நீ போடா, என்னோட அப்பா நான் கிடைக்காம இங்க இருந்து வர மாட்டேன், என் அப்பாவை தேடி போக போறேன்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஹீரோ ஒரு பக்கம் இங்க தேடணும் அப்படின்ற மாதிரியோ, இன்னொரு பக்கம் இவரோட நண்பர் இங்க இருந்து போகணும் அப்படின்ற மாதிரியும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்க அது ஒரு கட்டத்துக்கு மேல சண்டை ஆகுது. பயங்கரமான சண்டைகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு பெரிய குச்சி முதுகிலே குத்தி ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் ஹீரோட நண்பர் அந்த காற்று பன்றி அங்க சுத்திக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தாலதான், அதாவது இந்த பனி தான் இவங்களை கடிச்சு கொதிரி இருக்கும், அதை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கையில ஒரு ஆயுதம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருக்க ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இங்க வந்தது அப்படின்னா என்னோட அப்பாவை தேடுறதுக்காக, இவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை இங்க இருந்து அனுப்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி பின்னாடி கத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல பேரலாம் காட்டுக்குள்ள சுத்தி திரியறவரோட அப்பாவை நமக்கு காமிக்கிறாங்க. காடு பரிச்சயம் அப்படின்றதுனால இந்த மனுஷனுக்கு எதுவும் ஆகல. நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ரத்த கரைகளை பாக்குறாரு. மேற்கொண்டு போகும்போது பன்றியால அடிபட்டு கிடக்குறாரு. அந்த நபரை பாக்குறாரு. முதலுதவி எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கு. பன்றியால தான் இந்த நபர் தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது புரிஞ்சிச்சு. கூட இருக்கவங்க எங்க, மற்றவங்கள எங்கடா போனாங்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு அவரை சுமந்துகிட்டு நடந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல இங்க அந்த பன்னியை துரத்திட்டு போனா இல்லையா, அந்த நபர் நேருக்கு நேரா பன்னியை சந்திக்க அங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அப்படியே கற்பனா ஹீரோ கிட்ட போகுது. அவர் தன்னோட நண்பனை தேடிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பாக்குறாரு. பயங்கரமான ஷாக். அந்த ஷாக் என்ன அப்படின்னா, அவரோட நண்பர் இருக்கா இல்லையா, அவர் பன்றியால சாகரிக்கப்பட்டுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். பன்றி தள்ளி விட்டு ஒரு பெரிய குச்சி மாதிரி இருக்கும், அதுல சொருகி அந்த இடத்துல இறந்து போகுது. இந்த இழப்பை ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா நாம உள்ள வந்தோம் அப்படின்னா அது ஒரு காரணத்துக்காக, இவன் வந்தது முழுக்க முழுக்க நட்புனால மட்டும்தான். இப்ப இவ இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த காட்டு பனி தான் அப்படின்றது இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. சோ அதை உயிரோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்தி அலைய ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு ஹீரோவோட அப்பாவை காமிக்கிறாங்க. அந்த மனுஷன் அடிப்பட்ட நபரை வெளியே கூட்டு வந்துட்டாரு. வெளியே கூட்டு ஆளுங்க கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவரை தேடி இவரோட பையனும் அவரோட ஃப்ரெண்டும் போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர பதட்டத்தோட மறுபடியும் அவங்கள தேடி உள்ள போக கட் பண்ணி ஹீரோவை இந்த சைடு காமிக்கிறாங்க. நிறைய காயங்களோட அந்த பன்னியை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா, இதனால ஒரு சின்னதா முட்டை மாதிரி இருக்கு, அதை பாக்குறாரு. அந்த பன்னியை வர வைக்கணும் அப்படின்னுக்காக அந்த முட்டைகள் எல்லாத்தையும் உடைச்சு வச்சுட்டு நிறைய ஆயுதங்கள், அதாவது கிடைக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் கையில வச்சுட்டு அதுக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது அது காட்டு பன்னி இல்லையா, ரொம்ப அக்ரஷனா இருக்கும். இதனால இவரை ஃபோர்ஸா தள்ளிவிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தான் ஹீரோவோட கையில ஒரு ஆயுதம் இருக்கு, பக்கத்துல ரெண்டு பன்னி குட்டிகள் இருக்கு. அதை பாக்குறாரு. இதை தான் சாகடிக்க முடியல, அதையாத்தி சாகடிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு பன்னிகளையுமே அங்கேயே சாகடிச்சு கொலை பண்ண இந்த விஷயம் பெரிய பன்னிக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதனால இவரை துரத்த ஆரம்பிக்குது. வேற வழி இல்லாம ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து இதுக்கு முன்னாடி வந்து குரூப் ட்ராப் எல்லாம் செட் பண்ணாங்க இல்லையா, அதுல இவரோட கால் மாட்டிக்குது. கால்ல பயங்கரமான ரத்தம், ஏற்கனவே முதுகுல ரத்தம், இப்ப இங்க கால்ல வேற ரத்தம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கை ஃபுல்லா கிழிச்சுக்கிட்டு வேற இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலை. என்ன பண்ணதுன்னு தெரியாம யோசிக்க பக்கத்துல ஒரு முள் இருக்கு, அதை பாக்குறாரு. அவரோட முடியை எடுத்து அதுல தையல் போடுறாரு அப்படின்ற கொடூரமான விஷயத்த இங்க காமிக்கிறாங்க. சோ ரத்தம் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆனதும் மறுபடியும் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மனித எலும்பு கூட இருக்கிறதா காமிக்கிறாங்க. ஸோ காட்டு பகுதி அப்படின்றதால நிறைய பேர் அங்கே வந்திருப்பாங்க இல்லையா, அப்படி வந்து ஒரு நபர் அங்கே இறந்து போய் கிடக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். எலும்பு கூடுகள் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பயத்தில் அதை எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பேக் இருக்கு, அதை திறந்து பார்த்தா ஒரு பெரிய கயிறு இருக்கு. அந்த கயிறும் பேக்கையும் பயன்படுமே அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு சுற்றி முற்றி தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த எலும்பு கூடோட முதுகெலும்பு இருக்கு இல்லையா, ரொம்ப பெருசாக இருக்கும். அதை உடைச்சி ஒரு சேஃப்டிக்காக ஆயுதமாக வச்சிருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அது கூடவே அந்த பன்றியை வேட்டையாடணும் அப்படின்றதுக்காக நிறைய ட்ராப் எல்லாத்தையும் செட் பண்றாரு. இதுல அந்த பனி கண்டிப்பா மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கையில இதுக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஹீரோட அப்பா ஹீரோவை பாக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோவைங்கிறது கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அவர் காட்டு பன்னியால் அட்டாக் செய்யப்பட்டு அந்த இடத்துல பொத்துல சுயநினைவு இல்லாம விழுந்துட்டாரு
யார் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஹீரோ அந்த பன்னியோட சண்டை போட்டு தான் இங்க அப்பாவை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு சூழல். அந்த பன்னி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. காட்டு பன்னி அப்படின்றதுனால ரொம்ப அக்ரெஷனா இவரை தாக்கிக்கிட்டே இருக்கும்போது இவர் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. ரத்தம் சார மாதிரியா ஊத்திக்கிட்டே இருக்கு. இந்த மனுஷனும் என்ன பண்றதுன்னு தெரியாம அதுகிட்ட தப்பிக்கவும் முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு முதுகெலும்பு எடுத்து வச்சா இல்லையா, அந்த முதுகெலும்பால பன்றியோட வயிற்றுல குத்தும் போது அந்த பனி ரத்த வெள்ளத்துல அந்த இடத்துல பொத்துன்னு விழுந்து போகுது. ஸோ இங்க அந்த பனி இறந்து போகுது அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு ஒரு வேகமா அப்பாவை பாக்குறாரு. அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரை தோல்ல சுமந்து போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு காட்டு பனி அங்க இருக்கிறத கவனிக்கிறார். ஸோ பயந்து போறாரு, பதட்டம் அடைகிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பூச்சி இருக்கும், அதை எடுத்து தன்னோட பாதுகாப்புக்காக வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பனி எதுவுமே பண்ணாம அங்கிருந்து கடந்து போகுது. இந்த மனுஷன் திரும்பி பாக்குறாரு. ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸோட போர்டு இருக்கு. ஸோ இவங்க காட்டை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இவர் ட்ராப் செட் பண்ணி வச்சுட்டு வந்தா இல்லையா, அதுல இந்த காட்டு பகுதிக்கு வேட்டையாடணும் அப்படின்ற மாதிரி இன்னும் சிலர் உள்ள இருந்திருப்பாங்களே, அவங்கள ஒருத்தர் மாட்டி இறந்து போறாரு அப்படின்ற விஷயத்த இங்க காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.